வெல்கம் பேக் டு அம்மாவும் நானும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் லஸ்ஸி அண்ட் மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கர்ட், மேங்கோ அண்ட் சுகர், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை நல்லா போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டு ஐசிங் சுகராக வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஐசிங் சுகர் போட்டுக்கிறோம். அண்ட் தென் அது கூடயே வந்துட்டு கர்ட் ஒரு கப் வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கூடயே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் வேணுமோ அதையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சும்மா லைட்டாக சைடில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க லஸ்ஸியை வந்துட்டு அதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மேலே வந்து இன்னும் கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம லஸ்ஸி இப்போது ரெடி. நம்ம ஸ்வீட் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேங்கோ லஸ்ஸி. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு மாம்பழத்தை வந்து பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹாஃப் யூஸ் பண்ணுவோம், மீதி ஹாஃபை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த கட் பண்ண மாம்பழத்தை நம்ம போட்டுற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்குமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூடயே வந்துட்டு நம்ம சர்க்கரை, இதில் வந்து மேங்கோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா சர்க்கரை கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. வந்துட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அது மேலே அப்படியே வந்துட்டு தயிர் போடுறீங்க. இப்போ அதையும் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டு மேங்கோ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் ஒரு 1/4 கப் ஆஃப் வாட்டர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட சூப்பரான மேங்கோ லஸ்ஸி ரெடி. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பர் ஈஸி அண்ட் ஃபன்னான ரெசிபி. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் அம்மாவும் நானும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, signing off, அம்மாவும் நானும்.